அஸ்ஸலாமு அலைக்கும். எத்தனை பேர் இந்த விஷயத்தை கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் கூடுதலாக கவனிச்சிருக்கேங்க. படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களையும் ரொம்ப கம்பேர் பண்ணியிருக்கேன். கம்பேரிஷன் சொல்லக்கூடாது, அது தப்பாக போயிடும். நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன். ஓகே, படித்தவங்கக்கிட்ட இருக்கிற அனுபவம் படிக்காதவங்கக்கிட்ட நிறைய இருக்குங்க. படிக்காதவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன். அவங்களோட ஆற்றல், அவங்களோட பேச்சு, அவங்களோட அந்த மனப்பக்குவம் படித்தவங்கக்கிட்ட இருக்காது. இது எத்தனை பேர் எக்ரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயத்த சொந்தமாக முடிவு எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப திறமைசாலியாக பேசுவாங்க. படித்தவங்க ஒரு விஷயத்த தானாக முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவு போய் தப்பாக முடியும். இது மோஸ்ட் ஆஃப் தெம் நடக்கும். அவங்கக்கிட்ட நிறைய இறக்க குணம் இருக்கும். படித்தவங்கக்கிட்ட இதுதான் ஃபேக்ட்டுன்னு போவாங்க. ரொம்ப பரிதாபப்படுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே இதுதான் நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு பேசுவாங்க. அவங்கக்கிட்ட அன்பு நிறைய இருக்கும், இவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்கும். அவங்கக்கிட்ட அமைதி இருக்கும், இவங்கக்கிட்ட ஆத்தினம் இருக்கும். நம்ம தான் படிச்சிருக்கோம்ல, நமக்கு தான் எல்லாமே தெரியும்ல அப்படின்ற எண்ணம் இவங்கக்கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்ட நமக்கு ஒன்றுமே தெரியல, யாராக இருந்தாலும் நம்ம அடங்கி போகணும், அமைதியாக பேசணும், அன்பாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் படித்தவங்க படிக்காதவங்க. ஆனால் படித்தவங்கக்கிட்ட ஒரு மனசு இருக்குங்க. படிக்காதவங்கக்கிட்ட ஒரு மனசு இருக்குது. அந்த மனசு எப்படின்னா, கஷ்டத்தை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அப்படி சாதுவாக இருப்பாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சாதுவாக இருப்பாங்க. எவ்வளோ பண வசதி இருந்தாலும் சாதுவாக இருப்பாங்க. ஆனால் படித்தவங்கக்கிட்ட அது இருக்காது. நிதானம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது. நான் சொல்கிற அனைத்து விஷயங்களுமே எல்லாருக்கும் இது சரியாகுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நான் ஈவன் படித்தவங்களை படிக்காதவங்கள, சில பேர் படிக்காதவங்கள கூட திமிரா பணம் இருக்கிறதுனால எனக்கு பணம் இருக்குது, நான் படிக்கலான்னு என்ன அப்படிங்கிற மாதிரி ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த மாதிரி குணம் உள்ளவங்கள தான் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட நிறைய அனுபவம் இருக்குங்க. படிக்காதவங்ககிட்ட நாளைக்கு நம்மளை யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ, சொந்த காலில் நிற்பாங்கங்க, திறமைசாலியாக இருப்பாங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டாங்க. நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு? அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு நாள் போய் பார்ப்போமா? அடுத்த வீடியோவில் அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேங்க உங்ககிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும்.